guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம டெய்லியும் தமிழ்ல கேக்குற சில கேள்வி and அதோட பதில்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் இல்ல கேட்கலாம் அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Okay, let's get started. First question. நீ இங்கிலீஷ் பேசுவியா? Do you speak English? Do you speak அப்படினா நீ பேசுவியா? English அப்படினா English. Do you speak English? இதோட ஆன்சர் கொஞ்சம் பேசுவேன் ஆனா ரொம்ப நல்லா இல்ல. A little but not very well. A little அப்படினா கொஞ்சம் பேசுவேன் but not very well அப்படினா ஆனா ரொம்ப நல்லா இல்ல. A little but not very well. அடுத்த question. நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கு இருக்கிறீர்கள்? How long have you been here? How long அப்படினா எவ்வளவு காலமாக. Have you been அப்படினா நீங்கள் இருக்கிறீர்கள். Here அப்படினா இங்க. How long have you been here? இதோட ஆன்சர் 2 வருடங்களாக. 2 years. அடுத்த question. இப்போது நேரம் என்ன? What is the time now? What is the time அப்படினா நேரம் என்ன? இப்போது அப்படினா now. What is the time now? இதோட ஆன்சர் மாலை 5:20 மணி. It is 5:20 PM. 5:20 PM அப்படிங்கிறப்போ மாலை. அடுத்த question. அங்கே எப்படி செல்வது என்று சொல்ல முடியுமா? Can you tell me how to get there? Can you tell me அப்படினா நீ சொல்ல முடியுமா? How to get there அப்படினா அங்கே எப்படி செல்வது என்று. Can you tell me how to get there? இதோட ஆன்சர் கண்டிப்பாக சொல்கிறேன். I will definitely say. I will say அப்படினா நான் சொல்கிறேன். Definitely அப்படினா கண்டிப்பாக. I will definitely say. அடுத்த question. ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? Do you know where is the office room? Do you know அப்படினா உனக்கு தெரியுமா? Where is the office room அப்படினா ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்கிறது என்று. Do you know where is the office room? இதோட ஆன்சர் நிச்சயமாக அது அங்கே இருக்கிறது. Sure, it is over there. Sure அப்படினா நிச்சயமாக. It is over there அப்படினா அது அங்கே இருக்கிறது. Sure, it is over there. அடுத்த question. உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? Do you like chicken biryani? Do you like அப்படினா உனக்கு பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி அப்படினா சிக்கன் பிரியாணி. Do you like chicken biryani? இதோட ஆன்சர் இல்லை, ஆனால் எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். No, I don't. But I like mutton biryani. No அப்படினா இல்லை, I don't அப்படினா பிடிக்காது. But I like mutton biryani அப்படினா எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். No, I don't. But I like mutton biryani. அடுத்த question. நாம் சிறிது நேரம் கழித்து போகலாமா? Can we go a little later? Can we go அப்படினா நாம் போகலாமா? A little later அப்படினா சிறிது நேரம் கழித்து. Can we go a little later? இதோட ஆன்சர் சரி, ஓகே. அடுத்த question. சாரு, நீ எங்கே செல்கிறாய்? சாரு, where are you going? Where are you going அப்படினா நீ எங்கே செல்கிறாய்? இதோட ஆன்சர் நான் கடைக்கு போகிறேன். எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டும். I am going to the store. I need to buy something. I am going to the store அப்படினா நான் கடைக்கு போகிறேன். I need to buy something அப்படினா எனக்கு சில பொருட்கள் வாங்கணும். I am going to the store. I need to buy something. அடுத்த question. நீங்கள் இப்பொழுது போக விரும்புகிறீர்களா இல்லை பின்னர் செல்ல விரும்புகிறீர்களா? Would you like to go now or later? Would you like to go அப்படினா நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? Now அப்படினா இப்பொழுது, or later அப்படினா பின்னர். Would you like to go now or later? இதோட ஆன்சர் இப்பொழுது போக விரும்புகிறேன். Now would be better. Now would be better அப்படினா இப்பொழுது போக விரும்புகிறேன். அடுத்த question. நீ
எத்தனை மணிக்கு கிளம்புவாய்? வாட் டைம் ஆர் யூ லீவிங்? வாட் டைம் அப்படின்னா எத்தனை மணிக்கு, ஆர் யூ லீவிங் அப்படின்னா நீ கிளம்புவாய். வாட் டைம் ஆர் யூ லீவிங்? இதோட ஆன்சர், நான் சரியாக 4 மணிக்கு கிளம்புவேன். ஐ எம் கோயிங் டு லீவ் அரவுண்ட் 4 o'clock. ஐ எம் கோயிங் டு லீவ் அப்படின்னா நான் கிளம்புவேன். அரவுண்ட் 4 o'clock அப்படின்னா சரியாக 4 மணிக்கு. ஐ எம் கோயிங் டு லீவ் அரவுண்ட் 4 o'clock. அடுத்த கொஸ்டின், உன்னிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறதா? டு யூ ஹாவ் எனஃப் மணி? டு யூ ஹாவ் அப்படின்னா உன்னிடம் இருக்கிறதா, எனஃப் மணி அப்படின்னா போதுமான அளவு பணம். டு யூ ஹாவ் எனஃப் மணி? இதோட ஆன்சர், ஆம் என்னிடம் இருக்கிறது. எஸ் ஐ ஹாவ். அடுத்த கொஸ்டின், அவள் இப்போது இங்கே இருக்கிறாளா? இஸ் ஷி ஹியர் நவ்? இஸ் அப்படின்னா இருக்கிறாளா, ஷி அப்படின்னா அவள், ஹியர் நவ் அப்படின்னா இப்பொழுது இங்கே. இஸ் ஷி ஹியர் நவ்? இதோட ஆன்சர், இல்லை அவள் இங்கே இல்லை. நோ ஷி இஸ் நாட் ஹியர். நோ அப்படின்னா இல்லை, ஷி இஸ் நாட் ஹியர் அப்படின்னா அவள் இங்கே இல்லை. அடுத்த கொஸ்டின், அது இங்கே இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம், இஸ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா அது இங்கே இருந்து. ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இதோட ஆன்சர், அது இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இட் இஸ் அபவுட் 1.5 kilometers. இட் இஸ் அபவுட் அப்படின்னா இங்கிருந்து, 1.5 kilometers அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் தூரம். இட் இஸ் அபவுட் 1.5 kilometers. அடுத்த கொஸ்டின், நீ எப்பொழுது திரும்ப வருவாய்? when are you coming back? when அப்படின்னா எப்பொழுது, are you coming back அப்படின்னா நீ திரும்ப வருவாய். when are you coming back? இதோட ஆன்சர், நான் மார்ச் 17ஆம் தேதி திரும்ப வருவேன். I am coming back on the 17th March. I am coming back அப்படின்னா நான் திரும்ப வருவேன். on the 17th March அப்படின்னா மார்ச் 17ஆம் தேதி. I am coming back on the 17th March. அடுத்த கொஸ்டின், நீ எனக்கு கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாயா? will you buy a ice cream for me at the store? will you buy a ice cream அப்படின்னா நீ ஐஸ்கிரீம் வாங்கி தருவாயா? for me அப்படின்னா எனக்கு, at the store அப்படின்னா கடையில். will you buy a ice cream for me? இதோட ஆன்சர், சரி வாங்கி தருகிறேன். ஓகே ஐ வில் buy it. ஓகே அப்படின்னா சரி, ஐ வில் buy it அப்படின்னா நான் வாங்கி தருகிறேன். அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு ஒரு 15 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.